வாசிப்போம் வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இதில் ஒன்றும் குறையாது, இதில் ஒன்றும் குறையாகிறாது. வாயிலே சொல்லிட்டு ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். ஜெபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். யார்சுவா தேவனே, உடைய பெரிய கிருபையினால மிகுந்த இறக்கத்தினால தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த பரிசுத்தமான ஆராயங்களை இந்த நாட்களுடைய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு நீங்கள் பேசும்படி ஜெபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தி யார்சுவா மெஸ்ஸியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசை மசின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த போய் திரும்ப வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்தில் தேடிய வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் சோடியிலாயிராது. நம்ம கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். இதை கேட்கிற ஒருவரும் யாசா மெசியா நிகழ்ச்சி டைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போடுற வீடியோ என்ன செய்யும், கட்டாயம் வந்து சேரும். அது ஒருவருக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளில் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுது. வாசிப்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஏது கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே என்ன செய்யும், கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சொன்ன வசனம், சொல்லப்படிதான வசனம் என்ன செய்யும், கடைசி நாளிலே நியாயம் தீர்க்குமா. இப்போ நியாய தீர்ப்பு என்றதான ஒரு நிலை நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எங்கே சிக்கிக்கொள்ளக்கூடாது, நியாய தீர்ப்புல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்ம அதை கவனிக்கணும். நியாய தீர்ப்பு முக்கியமான ஒரு பகுதி. என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ யோ கே வா கே ஜீன். அப்போ ஈபுரில் அதை எழுத்தரம் வந்து பார்க்கணும். இந்த யோ கே வா கே இங்கே இருக்குது. நம்ம வலது பக்கத்தில் தான் இடது பக்கம் போகணும். மற்ற மொழி மாதிரி இங்கேருந்து வரக்கூடாது. இது வலது பாஷை அனுபவம். அப்போ யா ஹே வா ஹே. இப்போ இவர் தான் பழைய ஏற்பாடு முழுக்க சிலுவையில் வெளியிடத்தில் வந்த தேவன். இவர் தான் பிதா, அவர் தான் யாவா. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இப்போ யாஷ்வா எங்கே இருக்கிறாரு, ஜீவ் எங்கே இருக்காரு, இதோ இங்கே இருக்காரு. இங்கே ஒன்று தெரியாது, இங்கே தெரியாது, இங்கே தெரியும். பழைய ஏற்பாட்டில் இங்கே இருக்கிறது தெரியாது, இங்கே வந்து தெரியும். இது ஒரு முக்கியமான காரியம். இதை உள்ளபடி நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ இவருக்குள்ள உள்ளதான இந்த யாஸ்வாவையே அல்லது யாசா மெசியாவோ அல்லது இதில் ஏதாவது ஒன்றை தள்ளி வச்சிடலாமா அப்படின்னா கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு. இப்போ யாவா யோகே வாகே தள்ள முடியாது, சீன் குமாரனையும் தள்ள முடியாது. இவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றாக இருக்கிறார்கள். இவங்க எப்படி இருக்கிறாங்க,
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களை பிரிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி சொன்னார்ல, அன்னைக்கு 2 போதகர்கள் புதுக்கோட்டில் இருந்து இந்த செய்தியெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு 2 பேர் வந்தாங்க. வந்து இங்கே தான் உட்காந்து பேசணும். ஏற்கனவே டாக்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கசக்கி தூக்கி போட்டார். கொடுக்குறேன், நம்ம அடித்தோம்னா ஒரு 6 பக்கம், அது கசக்கி தூக்கி போட்டார். அப்போ ஆள் நல்லா இருந்தார். எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் வார்த்தையின்படி ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சேன். தூசியை மாத்திரம் உதறிட்டு அந்த தூக்கி போட்ட டாக்ஸ் எடுத்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். அன்னைக்கு வந்தார். வந்த ஒரு பாடு மேலே வர சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. என்னை உட்காந்து பேசணும். இப்படி உட்காந்துருந்தார். அப்போ இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, பிதா வேற குமாரன் வேற, பருசாவி கிடையாது அப்படின்னார். இவங்க வந்து என்னவா வேதமானவர் சபையா, பிதா வேற குமாரன் வேற, பரிசுத்தாவி கிடையாது. இந்த உங்களை எங்கே போடுவார்னு கேட்டாலும் சகாயராஜ், அவரு இதில் சகாயராஜ் கிட்ட வரமாட்டார். இன்னும் 2 பேர் இவங்க. இப்போதான் சொன்னேன், என்னது, நான் யாசாய் மெசியான்னு சொல்லுவேன். ஆனால் யாசாய் மெசியாக்குள்ளே யார் இருக்கிறான்? யாவா இருக்கிறார். யாசாய் மெசியாக்குள்ளே யார் இருக்கிறார்? யாசாய் மெசியாக்குள்ளே யாவா இருக்கிறார். யாவா உள்ள என்ன செஞ்சிருக்காரு? மறைஞ்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? உள்ளார மறைஞ்சிருக்காரு. இப்போ இவரை என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயத்துக்கு கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்ன? நியாய தீர்ப்புக்குள்ளே பிரவேசிக்காமல் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். என்ன செய்யணும்? நியாய தீர்ப்புக்குள்ளே பிரவேசிக்காமல் பரலோகம் போகணும். இதான் இதில் தெளிவாக இருக்குது. இது சித்திர எழுத்து. இது வந்து என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்போ யோகே வாகே திரழுத்து. இப்போ சுவா என்ன உள்ளார என்ன செய்ய? ரட்சிப்பு இருக்குது. எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பை நம்ம முழுசாக அறிந்து கொள்ளணும். பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறாங்க. சாலமோன் நீதிமொழியில் சொல்றாரு, பிதாவுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, இதை நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையா என்றதான கேள்வியை நாம் கேட்கணும். பிதாவுடைய பெயர் என்ன, குமாரனுடைய பெயர் என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தம கைப்பிடியில் அடக்கினவர் யார்? தண்ணீரிலே வஸ்திரத்தால் கட்டினவர் யார்? ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? இப்ப நமக்கு தேவையானது அவருடைய நாமம். இதோ தெரிந்து விட்டது, யோகே வாகே. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? சுவா, ரட்சிப்பு. அப்போ இருவரையும் சேர்த்து யாவா யாசாய் மெசியா. இப்போ நம்ம யாசாய் மெசியா என்ன செய்யணும்? நம்ம பிரசங்கிக்கிறோம். அதை அறிவாயோ கேள்விக்குறி போட்டிருக்கு. அப்போ நம்ம பிதாவையும் பற்றி நமக்கு தெரியும், குமாரனை பற்றியும் தெரியும். பிதா வந்து எரிச்சுள்ள தேவன், எலோஹிம், ஈப்ரூல எலோஹிம், எரிச்சுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். இவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப இவர்கிட்ட
இல்லாதது இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இவர்கிட்ட இல்லாதது இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இதுதான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அறிய வேண்டிய முக்கியமான காரியம். இவங்கள்ட்ட இல்லாத ஒன்று எங்கேயாவது இருக்குதா? இல்லை. ஏன்னா இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் அவர் உள்ளே கொண்டிருக்கிறார். இப்போ ஜனங்களுடைய கேள்வி என்ன? சிலுவையில் சொன்னார்ல, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி. என்னது கரங்களில்? அப்போ பிதா ஒருவர் இருந்தார்ல, இப்போ குமாரன் இங்கே இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? ரெண்டு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. முதலாவதாக வேதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வத்தை குறித்து பேசினது லூசிபர் தான். இப்போ இந்த ஸ்தாபனங்கள் சபைகள் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாமே லூசிபருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒன்லி யாஸ்வா, நீங்கள் ஒன்லி ஜீசஸ் குரூப்பு அப்படின்னு எழுதி போனார். நீங்கள் உடனே டக்குன்னு எழுப்பிட்டார். ஒன்றுன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டாரு? அவர் உடனே எழுப்பிட்டார். எங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். கை கொடுங்கன்னாரு. அதுக்கு நான் பேசாமல் இருந்தேன். நீங்கள் ஒன்லி ஜீசஸ் குரூப்பு, நீங்கள் ஒன்லி பிதா, நீங்கள் குமாரன் அறிக்கையிடலை அப்படின்னாரு. கை கொடுங்கன்னாரு. எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் சொல்லமான்னு பார்த்தா எல்லாம் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லாமல் பார்த்தேன். சரி, கொஞ்சம் வைப்போம். ஏன்னா 3 வருஷம் திரும்ப வந்திருக்காருல்ல, 3 வருஷம் கழிச்சு இன்னொரு பாட்ஸ் அழைச்சி வந்திருக்காருல்ல. ஆகையினால இதை பற்றி ஏதோ ஒரு தேடல் அவர்கிட்ட இருக்குது. ஒருவேளை என்ன செய்யலாம்? திரும்ப வரலாம் சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா ஏதாவது சொன்னோம்னா இந்த நாமம் என்னது? இந்த நாமம் பயங்கரம். இவர் யார்? எரிச்சலுள்ள தேவன். டக்குனு முடிவு எடுத்துட்டாருன்னா போட்டுன்னு போயிடுவாங்க. அதனால அமைதியாக எதையுமே சொல்லாமல் பேசாமல் இருந்தேன். ஏன் பேசாமன்னா 3 வருஷம் திரும்ப வந்திருக்காருல்ல, அதனால தான் பேசாமல் இருந்தேன். இதை பற்றி கசிக்கப்பட்ட டிராக்ஷத்துக்கு அன்னைக்கு கொண்டு போகிறாரு. திரும்ப வர்றாரு. அவர் திரும்ப வராருன்னா நான் முடிவு பண்ண அவர் தானாக வரலை. யார் கொண்டு வர்றா? யாவாய் யாசாமிஷா கொண்டு வராரு. அப்போ என்ன பண்ணிட வேணாம், நம்ம தட்டி விட்டுற வேணாம். அப்போ தான் சொன்னேன், எனக்கு பிதாவையும் தெரியும், குமாரனையும் தெரியும், அதுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதையும் தெரியும். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். நம்ம யாரை தெரியும்? பிதாவையும் தெரியும், நம்ம குமாரனையும் தெரியும், நம்ம அவருக்குள்ள இருக்கிறது நம்ம என்ன செய்யும்? நமக்கு தெரியும். அல்லேலூயா. இதை வேதத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளணும். எதில் அறிஞ்சிக்கணும்? வேதத்தின்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவையெல்லாம் ஒளிந்து போயின. அப்போ கிறிஸ்துவோடு கூட யார் இருக்கிறா? பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு அங்கே பிரிவினை? எதுக்கு? கவனிக்கணும். நமக்குள்ள யார் இருக்கிறா? நமக்குள்ள தேவன் இருக்கிறார். நமக்குள்ள தேவன் இருக்கிறபடினாலேயே நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம்.
என் சிறு பிள்ளைகளே, யாஷுவா உங்களிடத்தில் உருவாகும் அளவும். இப்போ நமக்குள்ள யார் இருக்கிறா? யாஷுவா நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், 2 பேர் ஒன்றுனா இப்படி. 2 பேர் இருக்கிறோம், நான் 2 பேர் ஒன்றுனா இப்படி. நான் பார்த்தேன், பரவாயில்ல, நாங்கள் தான் 2 பேர் தனியாக உட்காந்துருக்குறோம், 2 பேரும் ஒன்றுனா எப்படி. அப்போ இதை பற்றி ஒரு புரிதலும் கிடையாது, ஒரு தெளிவும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது. இவங்க உடனே பைபிள் பல டிகிரி வாங்கியிருக்காங்களாம், படிக்கிறாங்களாம். ஒரு சில காரியங்களில் நம்ம தெளிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, சகோதரரே, மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்கு உறுதி பண்ண உடன்படிக்கையை ஒருவரும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுவதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் பண்ணப்பட்டனர். சந்ததிகளுக்கு என்று அனைவரும் சொல்லாமல் உன் சந்ததி, அவ்வளவுதான். ஆபிரகாமுடைய பிள்ளை எல்லாம் ஒரே சந்ததி. ஆபிரகாமுக்குள் தேவன். அல்லேலூயா. யாவா யாசா மெசியா. ஆபிரகாமுக்குள். இப்போ நம்ம யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுறோம்? ஆபிரகாமுக்குள். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் அழைச்சி ஆசீர்வதிச்சார், உனக்குள்ள பூமியில் வம்சங்களை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்ததியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்ததியா? இல்லை, ஆபிரகாமுக்குள். இப்போ நம்ம யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுறோம்? ஆபிரகாமுக்குள். அந்த சந்ததியில் மெசியா பிறக்கிறாரு. அவர் அவங்க சொல்லியில் யார் வர்றா? மெசியா வர்றாரு. அப்போ அந்த சந்ததி சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. 16ஆம் வருஷத்தை வாசிப்போம். உன் சந்ததி. ஆபிரகாமுக்கு மனைவிகள் ப்ளஸ் பரமனையாட்டி உண்டு. ஆனால் குறிப்பாக உன் சந்ததி சொல்லக்கூடியது ஈசாக்குனுடைய வம்சவழி மாத்திரமே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம். இப்போ தேவதத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சந்ததியாக இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆகையினால அவர் வாசமாக இருக்கிறபடினால ஒரு குடும்பத்தில் 5 பேர்னா 5 தேவன் கிடையாது, ஒரே தேவன். 10 பேருக்குள்ள 5 பேருக்குள்ள பல கோடி பேருக்குள்ள ஒரு வாசமாக இருப்பார். ஆர்சி ஜனங்கள் ஆரம்பத்தில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா எங்கும் வியாபித்து இருக்காருமாங்க. அவர் எங்கும் வியாபித்து இருக்காருமாங்க. இதைத்தான் மற்றவங்க சொல்லுவாங்க, கடவுள் தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னால அவர் நிறைய பேர், அவர் நிறைய பேர் சொல்ல முடியுமா? அவர் பெரியவர். 2 வாசிப்போம். 2 எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்குள்ளே பெரியவர்கள். நம்முடைய தேவன் பெரியவர். கலாத்தியர் 3:17 வாசிப்போம். நான் சொல்றது என்னவென்றில், மேசியாவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை
430 வருஷத்துக்கு பின்பு தள்ளி, நன்றாக கவனித்துக்கொண்டு, நியாயப்பிரமாணம் வந்து தள்ளிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை அதை தள்ளி போடாது. அன்றியும் சுதந்திரமானது உண்டானால் உண்டாயிராது. இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை வந்து ஆபிரகாம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆபிரகாமுடைய பிள்ளை யாசா மெசியா ஆபிரகாம். சுவிசேஷத்தில் வாசிக்கிற மத்தேயு விசேஷத்தில் ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான யாசா மெசியின் வம்ச வரலாறு சுவிசேஷ சீடர் எப்படி எழுதுறாரு மத்தேயு. நம்ம அதை கவனிக்கணும். எல்லாமே அவங்கெல்லாம் தெரியாமல் எழுதியிருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் வேதாம கல்லூரியில் தெரிஞ்சு வந்து படிச்சுட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்கிறது, ஒரு கடவுளை 3 ஊர் போட்டுட்டுருக்குறாங்க. ஒரு கும்பல் வந்து ஒரு பரிசுத்தாவி கிடையாட்டார். பரிசுத்தாவி கிடையாது, பிதாவும் குமாரனும் தான். ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி 3ன்னாரு. இப்போ பரிசுத்தாவி இல்லை, பிதாவும் குமாரன் தாங்கிறாரு. சரி பார்ப்போம், நீங்கள் வந்து ஒன் காட் அப்படின்னாரு. ஆமாம், ஒன் காடு தான், ஒன் பேப்டிசம், ஒன் ஃபைத் தான் எங்களுக்கு. ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் யாசாமி பேரில் எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். எங்களுக்கு வேற ஒன்று கிடையாது. என்ன கிடையாது? வேற ஒன்று கிடையாது. நம்ம அதை கவனிக்கணும். அடுத்த வருஷம் தான் வாசிப்போம். என்ன பண்ணது? மத்தியஸ்தர் யாரு? யாசுவா மெசியா. அவர் கையில கட்டளை. அப்ப கட்டளை யாரோட கட்டளை தள்ளக்கூடாது? மெசியாவோட கட்டளைய தள்ளக்கூடாது. தேவன் யாரு? ஒருவர். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவர் அல்ல. இப்ப மத்தியஸ்த ஊழியத்தை செய்யும்படியாக தான் மெசியா என்ன பண்ணாரு? எல்லா மனுஷனுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இது மத்தியஸ்த ஊழியம். இந்த கட்டளை எடுத்துட்டு அவர் வர்றார். ஆனா தேவன் ஒருவரே, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுனால அவர் பிதாவா பூமிக்கு வராம என்ன செய்யறாரு? குமாரனா அந்த ரட்சிப்பு என்றதான ஒரு நிலையை எடுத்துட்டு வராரு. இந்த ஒரு புரிதல் இல்லாம மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவல்ல. மத்தியஸ்தன் வந்து என்னது? பொதுவான காரியம். பொதுவான ரட்சிப்பை குறித்து பவுல் சொல்றாரு. நான் மிகவும் கருத்துள்ளாங்க. பொதுவான காரியம். மத்தியஸ்த ஊழியத்தை வந்து மெசியா வந்ததுனால என்ன கிடையாது? 2 பேர் கிடையாது, ஒருவரே. தேவன் ஒருவரே. அவங்க 2 பேர் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை பெற்றாலும், ஆனால் பிற்பாடு அவங்கள புறம்பே தள்ளணும். அதான் வேதம் சொல்லுது. அவங்க ஈசா கூட சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. அந்த ஒரு சந்ததியோடு கூட ஆகார், கேத்ரால், மறுமணியாண்டி பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்க முடியாது. அது குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ அடிமை இவங்க என்ன செய்கிறாங்க? இன்னும் அடிமையாகவே இருக்கிறாங்க. அவர் சொன்னார்ல, இந்த கசப்பான பாத்திரம் சொன்னார், கையில் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னாரு. ஆகையினால என்னது? இங்கே ஒருத்தர் இருந்தார், அங்கே ஒருத்தர் இருந்தார். இது இன்னைக்கு நிறைய பேர் இப்படி போயிட்டுருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருந்தார், அங்கே ஒருத்தர் இருந்தார். எங்கே ஒருத்தர் இருந்தாராம்? இங்கே ஒருத்தர் இருந்தாராம், அங்கே ஒருத்தர் இருந்தாராம்.
நம்ம அதை கவனிக்கணும். நம்முடைய தேவன் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவரோட தேவனாயிருப்பார். இவர் மனுஷனிடத்தில் எப்படி இருக்காரு? வாசமாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனே ஒரு வாசமாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தேவன் சொல்லிடலாமா? அப்போ பல கோடி தேவர்களா? ஒரே தேவன் எல்லாரோட வாசமாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மேலும் ஒரு பெரும் சத்தத்தை கேட்டே, நான் சொல்லலை, இது பலது உண்டான சத்தம். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசலம் இருக்கிறது, அவர் வாசமாயிருப்பார், அவரோட ஜனங்களாயிருப்பார்கள், அவங்க கூட இருந்து அவங்க தேவனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனிடத்துல வாசமாக இருக்கிறார். இதை பற்றின ஒரு தெளிவு கிடையாது. இந்த சில குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் இருக்கும். சின்ன வயசில் கொஞ்சம் வளர்ந்த ஒரு பாடம் அப்படி சொல்ல, சின்ன வயசில் இருக்கும். எல்லாம் ஒரு 2-3 வயசு கேட்ப ஒரு வேலை, ஒரு 4-5 பிள்ளைய இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய சொல்லும், அப்பா எனக்கு மட்டும்தான் அப்படிங்கும், அம்மா எனக்கு மட்டும்தாங்க, நான் தான் போய் மடியில் உட்காருவேங்க. அடுத்து வந்து மடியில் உட்காந்து அது என்ன பண்ணிடும்? அது அழ ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம அன்றாட நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பஸ்ஸு பிரயாணத்தில் போகிறப்ப இது மடியில் உட்காந்தா அதுக்கு பொறுக்காது, அது உட்காந்து அதுக்கு பொறுக்காது. இப்போ என்ன செய்யும்? ஏற்படும், சண்டை ஏற்படும். அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும் இது எல்லாம் நம்ம புள்ள தான் சொல்லிட்டு, இதில் என்ன கிடையாது? ஒரு புரிதல் கிடையாது. ஆகையால் நான் தான் உட்காருவேன், இல்லைன்னா போகிறோம் என்ன செய்ய இப்படியே கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த அம்மா என்னது? எல்லா பிள்ளைகளுக்கும் தாய். இவங்க உருவத்தில் இருக்கிறாங்க, அதனால் உட்கார வைக்க முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகளை எங்கே வச்சுருக்கிறாங்க? இருதயத்தில் இடம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த உண்மை இந்த அறவை காட்டு தெரியுது கிடையாது. எங்கே இருதயத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, இது அவர்களுக்கு தெரியாது. இவங்க சொல்கிறபடி ஒருவேளை 2 கடவுளோ 3 கடவுளோ இருந்தால் என்ன நடக்கணும்? பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பசுத்தாய் ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, வேதம் அப்படி சொல்லலை. அப்படி 3 கடவுள் இருப்பார்னு சொன்னால் அவங்களுடைய பெயர் என்ன செய்யணும்? 3 பெயர் இடம்பெற வேண்டும். 3 பேருக்கு என்ன செய்யணும்? 3 பேர் கொடுக்கப்படணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர் கொடுக்கப்படணும். வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பலவு திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். இங்கே ஏறி வா. சில விஷயங்களை வேதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? மேலே கடந்து போகணும். ஏறி வா, இவைகளை பின்பு சம்பவிப்பேன், உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. மாமிசத்தில் பார்த்தா பிதாவே உடைய கருணை ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு தான் தெரியும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். என்ன பண்ணணும்? தேவனுடைய மனிதன் கேட்குற ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஆவிக்குள்ள மாறணும். நீங்கள் ஆவிக்குள்ள போகணும். உடனே ஆவிக்குள்ளானேன்,
வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, ஒருவர் வீற்றிருந்தார். அல்லேலூயா. இந்த அறிவு இருக்குதா? இந்த ஒரு புயல் இருக்குதா? வானத்துல ஒரு சிங்காசனம். ஏசாயா சொல்றாரு, வானவனுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லி. ஏசாயா சொல்லலையே, வானத்துல 2 சிங்காசனம் இருக்குது, வானத்துல 2 சிங்காசனம் இருக்குது அப்படின்னு சொல்லலையே. ஒரு சிங்காசனம், அதுல யார் வீற்றிருக்கிறார்? ஒருவர் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தவர் யாரு? பார்வைக்கு எப்படி இருக்காரு? வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். எப்படி? ஒரு வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் யார் வீற்றிருக்கிறா? ஒரு வானவில் இருந்தது. நோவு கொடுத்த அடையாளம் வானவில். ஒரு வானவில் இருந்தது. அது எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு மரகதம் போல் இருந்துச்சு. என்னாச்சு? 24 சிங்காசனங்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு கோத்திர பிதாக்கள் எல்லாரும் எத்தனை? மொத்தம் 24. 12 மணி 24. அடுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எரிந்து கொண்டிருந்தது 7 அக்கினி தீபங்கள். சிங்காசனம் எரிந்து கொண்டு மாதிரி இருக்கும். 7 விளக்கு. இந்த விளக்கு என்ன கீழே தான் இருக்கணும். இந்த விளக்க தீக்குச்சி எடுத்து இதில் பற்ற வச்சுட்டு இன்னொரு தீக்குச்சி பற்ற வைக்கக்கூடாது. இதில் தான் என்ன செய்யணும்? ஒன்று ஒன்றா பற்ற வைக்கணும். இதை மாற்றக்கூடாது. முறைமை என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. தொடர்ந்து இந்த சிங்காசனத்தில் இருந்தவர் தான் பிதா. அடுத்தது சிங்காசனத்தில் என்னது? 4 ஜீவன்கள். நன்றாக கவனிக்கணும். 4 சுவிசேஷங்கள். அது என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். உள்ளுமுறம் எழுதியிருக்கா இல்லையா? அந்த சிங்காசனத்தில் மத்தியிலே, இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன் இருந்தன. அவைகள் முற்புறத்தை பிற்புறத்திலும் கண்களால் இருந்தவமாயிருந்தது. இந்த 4 விதமான ஜீவன்களை சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம உள்ளபடி நம்ம கவனிக்கணும். இதுல முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், யூதா கோத்திர சிங்கம், தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். 2ஆம் சிங்கம் காளைக்கு ஒப்பாகவும், இளங்காளை ஆலேப். சங்கீதம் 119 முதல் வசனத்தில் முன்னாடி ஹீப்ரு லெட்டர் ஆலேப். அது என்னது? காளைக்கு ஒப்பாகவும். இந்த சிங்காசனத்தில் சிங்கம், அடுத்து காளை. இந்த காளை பலியாவது யாருக்காக? மனுஷனுக்காக. அடுத்த ஜீவன் மனுஷ முகமும். 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு. மெசியா சொன்னாரு, பிணை எங்கேயே அங்கே கழுகுகள் வந்து கூடும். சரியான தேவனுடைய வார்த்தை பெற்ற மனுஷனா நம்ம அந்த பூமியில் இருக்கணும். கழுகு. அடுத்து பறக்கிற அனுபவம், எடுத்துக்கொள்ளப்படுதல். கழுகு தொலைநோக்கு பார்வை. சும்மா இங்கேயே பண்ணி மாதிரி இங்கேயே சீச்சிக்கிட்டு எப்படி? அப்படியே பிதாகுமாரன் 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 செத்துருவான். உடனே பிதாகுமாரன் போச்சு. எப்படி? பிதாகுமாரன் பிதாகுமாரன் செத்தாச்சு. பிதாகுமாரன் பிதாகுமாரன் பாசனாம தான் அடக்கம் பண்ணுறோம். அறவேக்காடு எலும்பே எலும்பு. வேதம் என்ன சொல்லுது?
இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுது? 8ஆம் வசனம் வாசிப்போம். இரவு பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருக்குது. இப்போ 4 ஜீவனுக்குள்ள குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் இரவும் போல சொல்லிக்கிட்டு இருக்குது. எப்படி? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நன்றாக சரியாக கவனியுங்கள். சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அப்ப அங்க எப்படி ஆவியை கூடுதிருப்பாரு, அங்க எப்படி இறந்திருப்பாரு? இந்த கேள்வியை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். நன்றாக கவனியுங்கள். ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், எப்பா தவணப்பள்ளிக்கான ஆட்டுக்குட்டி இங்கே கட்டையும் நெருப்பும் இருக்குது, வேலைக்காரர் சொல்லிட்டாரு, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் சொல்லிட்டாரு. கூட போகிறப்ப மகன் கேட்குறாரு அப்பா பார்த்து, அப்பா எல்லாம் இருக்குது, தவணப்பள்ளி ஆட்டுக்குட்டி எங்கே? ஹீப்ரு பைபிளில் தேவன் பலியாவார், தமிழ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் பார்த்துக்குவார்னு இருக்குது. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி யாரு? யாசா மெசியா தேவன் ஆட்டுக்குட்டி. இப்ப ஈசாக்க பலி செலுத்தினாரா இல்ல அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாரா ஆபிரகாம்? யார பலி செலுத்தினாரு? ஈசாக்கை பலி செலுத்தினாரா இல்ல அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாரா? இந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் தெரியாது. ஆனா யார பலி செலுத்தினாரு? பலி ஈசாக்கு தான், ஆனா பலியானது ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இதை ஒரு புரிதல் வேணும். பலி யாரு? ஈசாக்கு தான், பலியானது ஆட்டுக்குட்டி. மெசியா நமக்காக மரித்தது உண்மைதான், ஆனா அவர் ரத்தம் சிந்தினார். என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். ஆவியை பிதாவிற்கு ஒப்பு கொடுத்தார். இது எல்லாமே நமக்கு திருசதம் வைக்கப்பட்டிருக்குது. ஆகையினால இந்த ஒரு புரிதல் இல்லாம இப்ப 2 பேரை பலி செலுத்தல ஆபிரகாம், ஒருவரை தான் அழைச்சிட்டு போறாரு. அந்த ஒருவர் திரும்ப வராரு. அங்கே பலி யாரு? ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த புரிதல் நமக்கு வேணும். ஈசாக்கு போறாரு, வராரு. ஈசாக்கு போறார், தாப்பூரோட போறாரு, அவர் தாப்பூரோட திரும்பி வராரு. அங்க பலியானது யாரு? ஒரு ஆட்டுக்குட்டி. பிதாவின் சித்தம் அனைத்து மெசியா செய்யறாரு, பலியாகிறாரு. என்ன செய்யறாரு? நமக்காக பலியாகிறாரு. அல்லேலூயா. இதை புரிதல் கொஞ்சம் வேணும். அப்படி பலியானபடினாலதான் முதலாம் ஜீவன் சிங்கம், 2ஆம் ஜீவன் காளை பலி, 3ஆம் ஜீவன் மனுஷ முகம். அந்த சிங்கமா இருந்த தேவன் சிங்கம், இப்போ சிங்கம். 2வது என்னது? காளை. இந்த சிங்கம் என்ன சார் நமக்காக பலியாகிறாரு, காளையா. பலியான உருப்பாடு. அடுத்து என்னது? மனுஷ முகம். இப்பதான் மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் ரட்சிப்பு மனுஷன் அவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு ஜீவன். என்னது? ஒரு ஜீவன். நன்றாக 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றும் அவ்வாறு சருளாக இருந்தது. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிர்ணயமாக இருந்தன. அவை இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறமாகிய சர்வலம் உள்ளது. இந்த இடத்துல பாஸ்டன்ஸ், பிரசன்ஸ், ஃபீச்சர், இது 3க்கும்
உள்ள ஒரே தேவன் யாசா மெஷியா ஒருவரே. இது எப்படி இவர் 3 கடவுள் ஆக முடியும்? தமிழ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தவர், இப்ப இருக்கிறவர், வருகிறவர் இவர் ஒருவரே. இந்த புரிதல் வேணும். அடுத்து இவருக்கு தான் என்ன சொல்றாங்க? சர்வவல்லமையுள்ள யாசுவா மெசியா பரிசுத்தர் 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 என்று என்ன செய்யறாங்க? இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அங்க கூட்டம் 2 கூட்டம் கிடையாது, ஒரே கூட்டம். என்ன செய்யறாங்க? இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே கூட்டம். எத்தனை கூட்டம் நடக்குது? எத்தனை வகையான போதனைகள், என்னென்ன நடக்குது? இவங்க கொண்டு வந்தது தான், அதாவது மெசியாவோடு கூட இருந்தவங்க கொண்டு வந்த ஞானஸ்தானம் தான், சத்தியம்தான், ஒரிஜினல். அதுதான் அப்போஸ்தலர் 2:38. இவங்க கொண்டு வராத சத்தியங்கள், அதாவது மெசியாவோடு கூட இருந்தவங்க கொண்டு வராத சத்தியம்தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. மத்தேயு 28:19. அப்போ அதன்படி ஞானஸ்தானம் எடுத்தால் அங்கே பரலோகம் போக முடியாது. அவர் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவினார். பிதாவுடைய பேர் என்ன? நீதிமொழியில் வாசித்தோம்ல, பிதாவுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அந்த நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். பிதான்னா பிதா, குமாரன் எல்லாரும் பிதா தான். பிள்ளை பற்றி எல்லாரும் பிதா தான். பிறந்தவன் எல்லாரும் குமாரன் தான். எப்படி? பிள்ளை பார்த்த எல்லாரும் பிதா, பிறந்தவெல்லாம் குமாரன். அப்போ எந்த குமாரன் பேர் ஒன்று இருக்கா இல்லையா? நம்முடைய தேவனுக்கு பெயரை யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு பேர் அவரே வைத்து கொண்டார். அவருக்கு பேர் அவரே வச்சுட்டார். நீங்கள் யாரும் பேர் வச்சுருவாங்கப்பா, ஊருக்கு ஒரு பேர் வச்சுருவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு ஒரு பேர் வச்சுருவீங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் உலகத்தில் போயிட்டு கேளுங்க, ஜீசஸ்ங்கிற பேர் எப்போ, ஜீசஸ் என்றதான பேர் எப்போ வந்தது? 1600 வரலையும் கிடையாது. போய் உலகம் எதுவும் சர்ச் பண்ணி பாரு. 600 வரையும் சேது லெட்டரே கிடையாது. 1611 வந்த முதலாவது இங்கிலீஷ் வேதாமத்தில் கேஜேவியில் என்ன கிடையாது? உள்ளார சேங் லெட்ரு கிடையாது. நெட்டில் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய செய்தியை நெட்டில் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆகுனா கூட தேடுறீங்களா, போய் தேடுங்க. அங்கே ஜீசுங்கிற பேர் இருக்குதா, அல்ல ஏசுங்கிற பேர் இருக்கான்னு பாருங்கள். கத்துற இது எதுவுமே கிடையாது. அங்கே சொல்லக்கூடிய காரியம் 1 நூற்றாண்டில் ஒன்று சொன்னாருன்னா அடுத்த விற்பாடு அவர் வேற ஒன்று சொல்லுவதற்கு அவர் எவ்வளோ வேணும் பொய்யுரையா தேவன். நீங்களாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பொருள் வாங்கினா 100 கடை ஏறி இறங்குவீங்கல்ல, பொருள் நல்ல பொருளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 1:18 வாசிப்போம். மத்தேயு 1:18. ஜனனத்தின் விவரம் பிறக்கிறாரு. எப்படி நடந்தது? இது யாரா போல் சொல்ல முடியுமா? கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கற்போதியானார்கள். இப்ப இதுக்கு எந்த பிதாவை நீ சொல்லுவ? போல் சொல்ல முடியுமா? ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு பெரிய குற்றமா? அதுக்கும் 3 கடவுளா? என்ன அநியாயம் இது வந்து? ஒருத்தன் பஸ்ஸில் போனானா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப அவன் மனைவி சொன்னானா, இந்த என் பிள்ளைய வச்சுக்க கை கெடுக்குது அப்படின்னாலாம். பிள்ளைய வாங்கி வச்சுக்கிட்டானா, அவன் கை கெடுத்துச்சான். அவன் என்ன பண்ணான்? அங்கே உள்ள இன்னொரு பொண்ணுகிட்ட பிள்ளைய கொடுத்தானா. உடனே மனைவி சண்டைக்கு வந்துட்டாங்களாம். அவள் முண்டாட்டியா ஏன் அவள்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி. எப்படியா
அவளுக்கு முன்னாடியே எப்படி என் பிள்ளைய அவள்கிட்ட கொடுக்கலாம்? என்னாச்சு? அந்த பிள்ளைய வாழ்ந்ததுனால என்ன பஸ்ஸில் ஒரே சண்டை. நீ எப்படி அவள்கிட்ட பிள்ளைய என்ன தானே கொடுக்கணும், நான் தானே உன்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவன் முன்னாடி அவன் சிரிச்சிட்டு வாங்குறான். எப்படி சிரிச்சிட்டு வாங்கலாம்? என்னது ரகல் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அவர் சொன்னாரா இல்லையா பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி? ஆகையால பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 தான், 3 கிடையாது, 1 தான். சீசர்கள் அப்போஸ்தலர் 32 படி யாசாமேசை பேரில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த 2:38 பைபிள் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். இதை பின்பற்றினா பரலோகம், இல்லைன்னா பாதாளம். பின்பற்றினா பரலோகம், இல்லைன்னா பாதாளம். இப்போ வெளிப்படுத்துதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யாஸ்வாவே, தேவரீர் மகிமையும் கனத்துக்கு வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சலத்தை சிருஷ்டித்தீர். எப்படி? சித்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்குது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் 5:1 அன்றையும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு வலது கரத்தில் கண்டு. சிங்காசனத்தில் வீற்றிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? அதை வலது கரத்தில் வச்சிருக்காரு. வாசிப்போம். அடுத்து திறக்கவும் இந்த சிங்காசனத்தை, இந்த புஸ்தகத்தை யாரு திறக்க முடியும், யாரு உடைக்க முடியும், யாரு ரகசியத்தை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? ஒருத்தரும் திறக்க முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. ஒருத்தரும் பாத்திரவான் கிடையாது, யாருமே கிடையாது. வாசிப்போம். நன்றாக நீங்க அதை புரிந்து கொள்ளணும். முக்கியமான பாயிண்ட். அப்ப யாரு? யூதா கோத்திரத்தில் பிறந்த, யூதா கோத்திரம் சிங்கம், தாவீதின் வேறு, ஈசாய்ங்கிற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி தேசமெங்கும் வேறு கிளை எழும்பி செழிக்கு ஈசாய்ங்கிற வேறு. அவர் தான் திறக்க முடியும், அவர் தான் உடைக்க முடியும், அவர் தான் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தை, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக கண்டு கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இவர் யாருன்னா, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. நீங்க என்ன சொல்றீங்க? பிதாவின் கரத்துல ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது தவறான உபதேசம், தவறான காரியம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தமிழ் வேதாகமத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்டது தான், ஆனால் கவனமாக பாருங்க. இவர் யாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. கவனிக்கணும், இது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் எப்பொழுதுதான் நம்ம அவர் அடிக்கிறோம், நம்ம பாவம் செய்யறப்பெல்லாம் அவர் அடிக்கிறோம், நமக்காக அவர் சிந்திக் கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி ஆவி ஒப்பு கொடுக்க முடியும்? இவர் யாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. 7 கொம்பு 7 கண்கள் 7 சபையின் காலங்களுக்கும் 7 ஆவி. இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் அவங்க குழம்பிட்டாங்க. அங்கே உட்கார்ந்துருக்காருல ஒருத்தர், புஸ்தகத்தை வாங்குறாருல ஒருத்தர், ஆக மொத்தம் 2 பேர் உட்கார்ந்துருக்காருல ஒருத்தர், வாங்குறவர் ஒருத்தர். நாங்கள் 2 பேருங்கிறத மறுதளிக்கல.
அவர் 2 பேரும் இதோ இவர் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், இதோ இவர் உள்ளார உட்கார்ந்து இருக்கார். பழைய ஏற்பாடு முழுக்க இவர் வெளிப்படவில்லை, புதிய ஏற்பாடு அவர் வெளிப்படுறாரு. என்ன செய்யறாரு? அது வரலையும் அவர் உள்ள இருக்கிறாரு. இப்ப வெளியே வந்து என்ன செய்யறாரு? வாங்குறாரு. என்ன பண்றாரு? வாங்குறாரு. வாசிப்போம். நன்றாக கவனியுங்கள். இப்ப அந்த மீட்பின் புஸ்தகம், ஜனங்கள் மீட்கப்படும் என்றதான ஒரு காரியம் 4000 வருடத்துக்கு மேல யாவா கரத்தில் இருந்துச்சு, அதாவது யாஷுவா கரத்தில் இருந்தது. இப்ப வாகே கரத்தில் இருந்துச்சு. இப்ப இவருடைய ஆவியினால், பசுத்த ஆவியினால் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 படி அவங்க நியமிக்கப்பட்டிருக்கையில் கூடி வரும் முன்ன இந்த யாவாவுடைய ஆவியினால் மரியாள் கற்போதியானார்கள். இப்ப மெஸ்ஸி எங்க இருக்கிறாரு? யாவாகிய யாசுவாக்குள்ள இருக்கிறார். சொல்றாரு பிலிப்பு கிட்ட, பிதாவே பிலிப்பே, இவ்வளவு காலம் என்னை காணலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை எல்லாம் ஒரு பேரத்தில் வர முடியாது, நானும் இப்பதான் ஒன்றா இருக்கிறேன்னு சொன்னாரே. இந்த உண்மை தெரியலையா? இந்த உண்மை தெரியலையா? இப்ப ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக என்ன செய்யறாங்க? வணக்கமாய் விழுந்து வாங்கவும் எப்படி இந்த பூமி அரசோலம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. என்ன ரொம்ப புது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், ஏதோ வந்துருச்சு போல இருக்கு. நம்ம ஊரில் ஒருத்தன் பாட்டு பாடினா அவன் சொல்லுவான், ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராஜ்யத்தில் கொடை பிடிப்பான். ஏன்னா புதுசாக பாடிக்கிட்டு இருக்கிறான், என்னன்னு தெரியல. இதைத்தான் அன்றைக்கி என்ன பண்ணாங்க சீசர்கள், எல்லாரும் பரிசுத்தை பொழிந்தள்ளப்பட்டது. என்ன பண்ணாங்க? அவர்கள்லாம் வெவ்வேறு பாஷைகளில் பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அதனால எல்லாரும் தனிநபர் கிடையாது, ஒரே தேவன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரக்கிறார் என்றும், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும். அவர் எந்த கோத்திரத்தில் அடிக்கப்பட்டாரு? யூதா கோத்திரம், ஜெருசலேம், பெத்லெஹேம்ல. அப்புறம் சகல கோத்திரம் எப்படி அங்கே வருது? இது யாரோ போல் சொல்ல முடியுமா? கோத்திரங்களும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, இந்த அடிக்கப்பட்ட நோக்கம் அவர் இரத்தத்தினால நம்ம மீட்பு உண்டாகணுங்கிற ஒரே காரணத்தினால தான். ஏனெனில் இளங்காலை ஆலேப், இப்ரூ லெட்டர்ல முதலாவது எழுத்து ஆலேப், இளங்காலை. நமக்காக இவர் என்ன பண்ணாரு? சிங்கமாகிய தேவன் என்ன பண்ணாரு? காளையா மாறி நமக்காக பலியானார். பலியாகி அவர் என்ன பண்ணாரு? மனுஷர் சாயலானார். பிழைப்பிலே வாசிக்கிறோம், அவர் மனுஷர் சாயலானார். தேவனு சோமார்ப்பை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். எல்லாவற்றையும் மேலா தேவன் அவர் உயர்த்தி வானோர் புதுலத்தோர் பூமி கிழவனை முழங்கால் முழங்கும்படிக்கு பிதாவாகிய யாவா யாசுவ மகிமையாக என்ன பண்ணணும்? எல்லா நாவும் யாசுவா மெசியா தான் தேவன்னு அறிக்கை பண்ணும்படி எல்லா நாவும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். புரிஞ்சா பரலோகம், இல்லைன்னா பாதாளம். அல்லேலூயா.
நன்றாக கவனியுங்கள். அப்ப நான் வாசிக்கிறபடி அங்க என்ன வாசித்தோம்? முதலாம் ஜீவன் சிங்கம், இரண்டாம் ஜீவன் காளை, அடுத்து மனுசமூகம், அடுத்து பறக்கிற கழுகு. எடுத்துக்கொள்ளப்படுதல பிரவேசிக்கணும். அவர் வர்றப்ப அவர் மேகத்தில் வருவார், அவர் கூட பறக்கிற கழுகா மாறணும். வெளிப்படுத்த 4:7 இந்த உண்மை புரியலன்னா நீங்கள் கிறிஸ்துவனாக இருப்பது பயன் கிடையாது. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க. தெரியலன்னா இந்த ஒரு நம்பர் இருக்குது, 944 28 20 898. பரலோகம் போகணும். இதை கேட்குற ஒருவரும் ஜெபத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பரலோகம் போகணும். நீ கைவிடப்பட்டு போனால் நீங்கள் ஒரு பிரயோஜனமற்ற செயல் சொல்கிறார போ. நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி மறுநாள் உண்டாயிருக்கணும். சும்மா நானும் ஜெபத்துக்கு போகிறேன், காணியை கொடுக்குறேன், இப்படி என்ன செய்ய வேணாம், போகாதீர்கள். தொடர்பு கொள்ளுங்க. இப்போ செய்தியை கேளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதை கேட்க ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். சிங்கம் தேவன், காளை நமக்கா பலியாகிறாரு, மனுஷகுமாரனை வந்து பலியாகிறாரு மரியாள் வயிற்றுல. மத்தேயு 1:18 நன்றாக கவனியுங்கள். அடுத்து பறக்கிற கடை, அடுத்து எடுத்துக்கொள்ளப்படுவதில் பிரவேசிக்கணும். 4 காரியங்களில் நீங்கள் தெளிவாக இருங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தான். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.